வணக்க நண்பர்களே, 7 கிலோ 2வது நாள். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வருது. 2 நாள் வீடியோவும் ஒரே நாளாக போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வீடியோ போட ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. எதனால்னு கேட்டிங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டேன். அப்லோட் பண்ணிட்டு ரிட்டன் டெலீட் பண்ணிட்டேன். பார்த்தவங்களே தெரியும். எதனாலலாம் சில பல கரெக்ஷன் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். 2வது நாள் 7 கிலோ என்ன பண்ணேன்னா, ஒன்றுமே பண்ணல நண்பர்களே. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை நண்பர்களே. எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பனிப்பொழிவு இல்லை, ஒரு கூலிங் இல்லை. அங்கேயும் செம ஸ்வெட்டிங் தான் நண்பர்களே. ஏசி ரூம், அதாவது ஒரு மலைப்பகுதியில் ஏசி புக் பண்ணி போகிறேன் ஃபஸ்ட் டைமு. என்ன பண்ணுறது, நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம அதுக்காண்டி வருத்தப்படுறவங்க கிடையாது. அடுத்த வீடியோ, அதாவது அடுத்த டூரில் பகாவாக பண்ணிடலாம். சரி, இவர் தான் நம்ம கூட வந்த நண்பர், பார்ட்னர். இவர் சென்னை. இவரை பிக் பண்ணிட்டு அப்படியே தான் 2 பேரும் 2 பைக்கில் போனோம். எதனால லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் 4 நாள் கிட்டத்தட்ட 2 நாள் வெளியில், 2 நாள் ஏலகிரி. ஸோ அதான் நண்பர்களே, எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சேன். மீன் தான் வாங்கி சாப்பிட்டேன் நண்பர்களே. ஒஸ்ட்டாக இருக்குது, யாரும் சாப்பிட்றாதீங்க அங்கே. அப்புறம் என்ன நண்பர்களே, அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்தோம். மலைகள் வரும்போது மலைகளை பார்க்க கிளியராக இருக்கிற நண்பர்களே. எந்த ஒரு மேகமூட்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மலைகள்லாம் ஈஸியாக பார்க்கலாம். அப்புறம் நானும் நண்பரும் ரன்னிங்கில் பேக் டு கோயம்புத்தூர் வரும்போது, அதாவது அவர் மலை இறங்கணுன்னா சென்னை போயிட்டார், நான் கோயம்புத்தூர் வந்தேன். கிட்டத்தட்ட ஜவ்வாது மலை வழியாக வந்தேன் நண்பர்களே. ஆனால் மலை மேலே ஏறலை, அது வழியால் ஏறி வாங்கினேன். அதாவது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் மலையிலே போயிட்டு ஏரியா வருது, மழை வருது, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன நண்பர்களே, கீழே இறங்கிட்டோம். பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, முருகன் கோயில் போல், சரியான ஹைட்டு. அதுதான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். அவர் சென்னை கிளம்பிட்டார். சரியான வெயில் நண்பர்களே, ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம அப்படியே கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வர ரூட்டில், அதாவது இது பெங்களூர் ரூட்டு சேலம் வழியால் வந்தேன். அங்கே நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்த்தேன். அந்த ரூட்டு கூட நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அந்த மலையெல்லாம் பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த ரூட்டில் வரேன். ஆனால் சரியான வெயில் எதுவும் பண்ண முடியனா பாருங்க, பைத்தியார மாதிரி இருக்கேனா. ஹெல்மெட் போட்டது வேறு ஒன்றும் இல்லை. பக்காவான இடம். கிட்டத்தட்ட சேலத்தை தாண்டி கோயம்புத்தூர் கிட்டே வந்துட்டேன் நண்பர்களே. திருச்செங்கோடு அங்கே நின்று பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு வியூவு. ஒரு மலை, அந்த ஆறை பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. சத்தியமாக நான் ஏலகிரி போனதுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிருக்கலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, ஒரு கருப்பு காவியை போடலான்னு ஓரம் உட்காந்தேன். கருப்பு காவியை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மழை பெஞ்சிச்சு. நம்ம வண்டி அங்கே இருக்கா, ரிட்டன் கொண்டு வந்து செட்டுக்குள்ளே விட்டு ஒரு ½ ஹவர் அங்கேயே கழிஞ்சிருச்சு. சாப்பிட்டேன் வேறு, அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் என்ன நண்பர்களே, கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். வண்டியை எடுத்தோன்னா பக்கத்தில் தான் ஸ்டாப் போட்டுருந்தோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. நேராக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு, இதாவது அடுத்த நாள் நண்பர்களே, அடுத்த நாள் காலையில் சாப்பாடை சாப்பிட்டு நாளையே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பக்காவாக இருக்கும், மன்னிச்சிடுங்க.